السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ولا تتمنوا ما فضل الله به بعضكم على بعض للرجال نصيب مما اكتسبوا وللنساء نصيبا. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். எங்கள் இறைவா, எங்கள் உள்ளங்களில் நாங்கள் மறைத்திருப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய். வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த வானம் பூமியில் உள்ள அனைத்தும் எப்பொருளும் உனக்கு மறைவானதாக இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தன்னுடைய ஒவ்வொரு அடியானுடைய உள்ளங்களில் எதை மறைக்கிறான் என்பதையும் அவன் எதை வெளிப்படுத்துகிறான் என்பதையும் அவன் வெளிப்படுத்துவது உண்மையானதா பொய்யானதா என்பதையும் முழுமையாக அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அவன் எதெல்லாம் பகிரங்கப்படுத்துறானோ அது உண்மையானதா அல்லது அது பொய்யானதா அல்லது அதை அவன் இட்டுக்கட்டி செய்கின்றானா என்பதையும் அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். மனிதர்களால் அதை அறிந்து கொள்ள முடியாது, ஆனால் அல்லாஹ் அதை அறியக்கூடியவனாக இருக்கிறான். அதனாலதான் எல்லாம் வல்ல இறைவன், நீங்கள் அல்லாஹ்விற்கு பயந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் செயல்படுத்துங்கள் என்பதாக சொல்லி காண்பிக்கின்றார்கள். அல்லாஹ்விற்கு பயந்து எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யணும். எல்லா விதமான காரியங்களையும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்யணும். அதுல ஆக ஒரு அமானிதமான ஒரு விஷயத்தை பத்தி தான் இந்த ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம். ஹஜ்ரத்னா ஹுதைபா ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. புகாரியில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முன்னாடி ஒரு காலத்தில் ஒரு மனிதர் இறந்துட்டாரு. அவருடைய மன்னரையில் நீர் செய்த நல்ல செயல்கள் என்னவென்று அவரிடத்துல மன்னரையில் கேட்கப்பட்டது. அப்போ அவர் சொன்னாரு, கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம், யாரெல்லாம் என்கிட்ட கடன் வாங்கினாங்களோ அந்த கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம் நான் அவகாசம் வழங்கினேன் என்பதாக அவர் சொன்னார். உடனே அவருடைய பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார், இந்த ஹதீஸை சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, ஆக ஒரு அமானிதமான ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது கடன் கொடுப்பதாக இருக்கட்டும் அல்லது கடன் வாங்குவதாக இருக்கட்டும், அல்லது அந்த கடன் வாங்குவதற்கு நாம ஒரு சாட்சியாளராக போறது இருக்கட்டும், அல்லது அந்த கடனை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடத்துல நாம இருப்பவராக இருக்கட்டும், அல்லது கடன் கொடுத்துட்டு அதை வாங்கக்கூடிய இடத்துல நாம இருப்பவராக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது ஒரு மிகவும் அமானிதமான ஒரு காரியம், அமானிதமான ஒரு செயல். இந்த கடன் கொடுத்தவரு அந்த கடனை என்ன செஞ்சிடணும், கண்ணியமான முறையில அந்த கடனை அவர் திரும்ப வாங்கி கொள்வதற்கு அவருக்கு அனுமதி உண்டு. அதே மாதிரி கடன் வாங்கியவர் அந்த கடனை கண்ணியமான முறையில் அவர் திருப்பி கொடுக்கணும். இல்ல அப்படின்னு சொன்னா அதனுடைய வேதனை, அதனுடைய சிரமத்தை நிச்சயமாக என்ன செஞ்சிருவார், அவர் மறுமை நாளையில அடைந்து கொள்வார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கடன் இருக்கக்கூடிய ஜனாசாவிற்கு தொலை வைக்க மாட்டாங்க. இவர் மேல கடன் இருக்குதான்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லப்பட்டது என்று சொன்னால் அவங்க தொலை வச்சது கிடையாது. அப்ப கடன் அவ்வளவு பெரிய அது ஒரு அமானிதமான ஒரு காரியம். அதுல ரொம்ப கவனமாக இருப்பதை இந்த ஹதீஸ் சொல்லுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மன்னரையில கபூர்லாவிற்கு இந்த கேள்வி கேட்கப்படும் போது அவர் சொன்னாரு, என்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, என்கிட்ட யாராவது கடன் வாங்கினாங்கன்னா அவங்களுக்கு நான் அவகாசம் கொடுத்துருங்க. இதுதான் என்கிட்ட நான் செய்த நல்ல அமல் என்பதாக அவர் சொல்லும் பொழுது அந்த ஒரு செயலுக்கு பகரமாக ரப்புல் ஆலமீன் அவருடைய பாவத்தையே மன்னித்து விடுகிறார் என்று சொன்னால், அருமையான சகோதரர்களே, இது நம்முடைய உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஒருத்தருக்கு விட்டு கொடுக்கிறது இருக்குது, அது உள்ளம் சம்பந்தப்பட்ட விஷயம். நாம ஒருத்தர் கடன் கொடுத்துட்டோம்,
அவர்னால அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அவகாசம் அளிப்பது பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு செயலா இருக்குது. இல்ல அவனால பணத்தை திருப்பி கொடுக்க முடியும், இருந்தும் என்ன செய்யறான், ஏமாத்துறதுக்காக வேண்டி நம்மளை அலைய விடுறான். ஏமாத்துக்காக வேண்டி என்ன செய்யறாரு, அவர் நமக்கு பணம் கொடுக்காம நம்மளை ஏமாத்த பார்க்கிறாருக்கூடிய சூழல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது வேற. ஆனா உண்மையாகவே கொடுக்க முடியாதவர்களிடத்துல விரைவுபடுத்துவது, அந்த கடனை வாங்குவதற்காக வேண்டி அவங்க திருப்பி தரல, அந்த கடனை நாம திருப்பி எப்படியாவது வாங்கணுங்கிறதுக்காக வேண்டி அருவருப்பாக பேசுறது, அவங்களை மிரட்டி அவர்களுக்கு பயத்தை ஏற்படுத்துவது, இன்னும் அவருடைய கண்ணியங்களை, அவருடைய மான மரியாதை கண்ணியத்தை என்ன செய்யறது, அதை வாங்குவது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இல்லாம ஒரு கடன் கொடுத்தவருக்கு ஒரு அவகாசத்தை கொடுக்கிறது. ஒரு அவகாசத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அவருக்கு உதவி செய்கின்றான். யாருக்கு அந்த அவகாசம் கொடுக்கிறாரு அவருக்கு அல்லாஹ் உதவி செய்யறான். அவருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கிறான். பெரும் கொண்ட நஷ்டங்களை விட்டு ரப்புல் ஆலமீன் அவரை பாதுகாக்கிறான் என்பதாக இந்த ஹதீஸின் வாயிலாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இரண்டாவது, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், உங்களுடைய உள்ளங்கள்ல நீங்கள் மறைக்கக்கூடிய விஷயமோ, நீங்கள் பகிரங்கப்படுத்தக்கூடிய விஷயமோ குடும்பத்தார்களிடத்துல சரியானதாக இருக்கணும். குடும்பத்தார்களிடத்துல அது சரியானதாக இருக்கணும். இப்ப மனைவி, கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில மனைவிக்கு தெரியாமல் கணவன் ரகசியங்களை மறைத்து வைப்பது, அல்லது மனைவிக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவி ரகசியங்களை மறைச்சு வைக்கிறது, இது என்ன செஞ்சிடும்னா குடும்ப வாழ்க்கையில ஒரு பெரும் கொண்ட பிரச்சனையும் ஏற்படும். இதுவும் கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில அவங்களுக்குள்ள ஒரு பரஸ்பரம் ஒரு அன்பு வேணும் அப்படின்னு சொன்னா ஒருவருக்கு ஒருவர் தங்களுடைய மனம் விட்டு அவர்கள் என்ன செஞ்சுக்கணும், அவர்கள் பழகுவதும் மனமிட்டும் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்துவதுதான் சிறந்ததா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸனா ஹஜ்ரத்னா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பைஹக்கில் இந்த ஹதீஸ் இடம்பெறுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கால ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லிஹி, எவர் ஒருவர் தமது குடும்ப உறுப்பினர்களிடத்துல சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர். அப்ப அந்த குடும்ப உறுப்பினர்ல முதலாவது இடத்துல மனைவி இருக்கிறாங்க, பெற்றோர்கள் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல நீங்கள் சிறந்தவரா இருக்கும். முதல்ல நம்முடைய குடும்ப உறுப்பினரிடத்துல நாம சிறந்தவரா இருக்கணும். அப்பதான் யார் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல சிறந்தவரோ அவரே உங்களில் சிறந்தவர், அவர்தான் சிறப்பை பெறக்கூடியவராக இருக்கிறார். அப்ப குடும்ப வாழ்க்கைங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. மனைவியோடு, பிள்ளைகளோடு, உடன் பிறந்தவர்களோடு, உறவினர் இரத்த உறவுகளோடு என்ன செய்யணும், உள்ளம் சார்ந்த விஷயத்துல உண்மையாளராக இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அன கைருக்கும் லிஅஹ்லிஹி, நான் என் குடும்ப உறுப்பினர்களிடம் சிறந்தவராக இருக்கிறேன் என்பதாக சொல்றாங்க. இப்ப நம்மனால அப்படி சொல்ல முடியுமா? நம்ம குடும்பத்துல எப்படி இருக்கிறோம்? என் மனைவி இடத்துல உண்மையாக இருக்கக்கூடிய கணவனாக நாம் எத்தனை பேரை, எத்தனை கணவன்மார்களை பார்க்க முடியுது? கணவனிடத்துல உண்மையாக இருக்கக்கூடிய மனைவிகளை நம்முடைய சமுதாயத்துல நம்ம எத்தனை பேரை நம்மளால பார்க்க முடியுது? இன்னைக்கு பெரும் கொண்ட பிரச்சனைகள் வருவதெல்லாம் ஒருவருக்கு ஒரு ரகசியத்தை மறைத்து வைத்துக் கொள்வதில் ஒரு பிரச்சனைகள் உருவாகும். அது இல்லாம உங்களுடைய உள்ளம் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய குடும்பத்தார்களிடத்துல நீங்கள் என்ன செய்யுங்க, உண்மையாளராக இருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. முதலில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களிடத்துல பேண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா கண்ணியத்தை பேணி நடந்து கொள்ள வேண்டும். யாரிடத்துல? குடும்ப உறவுகளிடத்துல, குடும்ப உறுப்பினரிடத்துல கண்ணியத்தை பேணி நடந்து கொள்வது. எந்த நிலை வந்தாலும் கவனமாக பேச வேண்டும். எந்த நிலை வந்தாலும் கவனமா பேசணும். பிள்ளைகள் முன்னாடியோ கோபம் வந்துருச்சு, பிள்ளைகள் முன்னாடியோ, பெற்றோர்கள் முன்னாடியோ, மனைவி முன்னாடியோ, உறவுகள் முன்னாடியோ பேசுவதில் ரொம்ப கவனமாக இருப்பது. அதே போன்று அல்லாஹ் அந்த நிலை இருக்கக்கூடிய அந்த மனிதனை, அந்த அடியானை அல்லாஹ் பெரும் கொண்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். ஏன்னா அவருடைய உள்ளம் சிறந்ததாக இருந்தால், யாருடைய உள்ளம் சிறந்ததாக இருக்குதோ அவர் என்ன செஞ்சிருவான், அல்லாஹ் சிறந்தவராக ஆக்கிறான். பெரும் கொண்ட நஷ்டங்களை விட்டு அல்லாஹ் பாதுகாக்கிறான். எல்லாம் வல்ல இறைவன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்த இந்த வழிமுறைகளை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் வழங்குவானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி